அந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை மீறி கிட்டத்தட்ட 25லிருந்து 50 மடங்கு வரை அதிகமாக பெற்று வருகின்றனர். அரசு உதவி பெறும் கல்லூரிகளான பச்சையப்பன் கல்லூரி, விவேகானந்தா கல்லூரி, கௌரிவாக்கத்தில் இருக்கின்ற SIVT கல்லூரி போன்ற கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை இன்று வரை பெற்று வருகின்றனர். அதாவது 855 ரூபாயிலிருந்து 1225 ரூபாய் தான் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணம். அதை பெற்று வருகின்றனர். அவர்களுடைய ஸ்டார் வேல்யூ நட்சத்திர தன்மைக்கு ஏற்றவாறு கிட்டத்தட்ட 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரை பெற்று வருகின்றனர். குறிப்பாக BA படிப்புகளுக்கு கல்வி கட்டணம் மட்டுமல்ல, இவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த கல்வி நிலையங்களை ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கத்தை மீறி வணிகமயமாகவும் வியாபார நோக்கத்திற்காகவும் இதை செய்து வருகின்றனர் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள எந்த கல்லூரியும் அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகமாகவும் சரி, இன்று வரை மாணவர்களிடம் பட்டியலின மாணவர்களிடம் அந்த கட்டணத்தை பெற்று வருகின்றனர் என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஆகும். கல்வியை பொறுத்தவரை கல்வி ஆண்டு தொடங்கப் போகின்றது. மாணவர் சேர்க்கை உதவி பெறும் கல்லூரிகளிலும் சுயநிலை கல்லூரிகளிலும் கலை அறிவியல் கல்லூரிகளிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அரசு கலை அறிவியல் கல்லூரியில் விண்ணப்பிப்பதற்கு நாட்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு ஒற்றைச்சாளர முறை நாங்கள் வலியுறுத்தினோம். அது இறுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒற்றைச்சாளர முறை அரசு பொறியியல் கல்லூரிக்கு இருப்பது போல், அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இருப்பது போல் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கும் மாணவர் சேர்க்கை ஒற்றைச்சாளர முறையில் நடத்துவதாக தமிழ்நாடு அரசாங்கம் சில மாதங்களுக்கு முன்னறிவித்தது. ஆனால் நடைமுறையில் அது இல்லை. அதை பற்றியெல்லாம் விரிவாக பேராசிரியர் கதிரவன் அவர்கள் கூறுவார்கள். கட்டண கொள்ளைக்கு வழிவகுக்கின்ற விதத்தில் சுயநிதி கல்லூரிகளும் உதவி கல்லூரிகளும் தனியாகவும் ஒரே மாணவர் பல விண்ணப்பங்களை போடக்கூடிய அவல நிலை கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் உள்ளது. இது ஒரு செய்தி. கல்லூரியில் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் இவர்கள் அரசு கல்லூரியை பொறுத்தவரை கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவமாக நடத்துவதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் பலமுறை இந்த பிரச்சனை உங்களிடையே நாங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் 96க்கு பின்னால் அரசு கல்லூரிக்கு வந்தார்கள். நான் அரசு கல்லூரி முதல்வராகவும் இங்கே உள்ள மாநில கல்லூரியில் இயற்பியல் துறை தலைவராகவும் சென்னை ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் தொடர்ந்து இருந்திருக்கின்றேன். நான் முடியாத்தன் கல்லூரியில் முதல்வராக சேர்ந்த பொழுது அங்கே இன்றும் கூட பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் ஒரு ஆசிரியர். MCA துறையில் பணியாற்றுகின்றார். அவர் 2002, 2003 ஒரு மணி நேரத்துக்கு 60 ரூபாய் வாங்கினார். ஒரு மணி நேரத்துக்கு 60 ரூபாய் சம்பளம். 2002, 2003 40 மணி நேரம் ஒரு மாதத்திற்கு வகுப்புகள். நீங்கள் படித்துக் கொள்ளலாம் எவ்வளவு சம்பளம் அவர் வாங்கியிருப்பார் என்று. 2003, 2004 அது ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய் என்று மாற்றப்பட்டது. ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய். நீங்கள் கொத்தனார் அல்லது சித்தார் அல்லது இந்த மாதிரி ஆட்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கின்றார்கள் என்று தெரியும். அவர்களுக்கும் வேலை உத்தரவாதம் இல்லை, பணி பாதுகாப்பு இல்லை. அவர்கள் அடிபட்டு காயமுற்றாலோ இழப்பில் தரப்படுவதில்லை என்பதை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த கௌரவ உறுப்பினராளர் ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய் தான் வாங்கினார். 2008, 2009 ஒரு மாதத்திற்கு அது 4000ஆக மாறியது. இது எவ்வாறு மாறியது? போராடினார். கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கம் அமைத்து போராடினார். 4000 ரூபாய். 2009-10 6000 ரூபாயானது. 11-12, 14-15 வரை ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாயானது. 15-16, 19-21 ஆண்டுகளில் 15,000 ரூபாயாக மாறியது. இன்று அவர்கள் மாதத்திற்கு 25,000 வாங்குகின்றார்கள். இதைவிட குறைவாக, இதைவிட ஒத்தழைப்பு திட்டத்தோடு செய்தி கல்லூரியிலும் உதவி பெறும் நிர்வாக அமைப்பிலும் ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் என்ற பெயரில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்களை, டிகிரி, டிப்ளமாவை அடகு வைப்பது போல் அது ஒத்தழைப்பு திட்டத்தோடு அதை வைத்திருக்கிறார்கள் என்பது பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்களே ஒரு
வசந்தபாணன் என்ற இளைஞர் அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த MITயில் அவருக்கு நிரந்தர பணி கிடைத்தும் சான்றிதழை பெற முடியாத காரணத்தினால் தற்கொலை செய்து மாண்டு போன செய்தியை வெளியே கொண்டு வந்த ஊடகவியலாளர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். வசந்தபாணன் அவருடைய பெயர். அது கொத்தடிமைத்தனத்திற்கு எடுத்துக்காட்டு. அவரால் நிரந்தர வேலைக்கு போக முடியாமலேயே சான்றிதழ் கிடைக்காமல் தற்கொலை செய்து செத்துப்போனார். இதை போன்று வெளியே சொல்ல முடியாத சோகங்கள் ஏராளம் உண்டு. சுயநிதி கல்லூரியிலும் பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொண்டால் அண்ணா பல்கலைக்கழகம் தொடங்கி இங்கே சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கி எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஆசிரியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை பேர் நிரந்தர ஆசிரியர்கள்? அதில் எத்தனை பேர் தற்காலிக ஆசிரியர்கள்? அவர்களுக்கு கெஸ்ட் லெக்சரர் கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட் என்று போடப்படுகின்றது. இந்த பல்லாயிரக்கணக்கில் உள்ள இந்த ஆசிரியர்கள், இவர்களில் கௌரவ உரையாளர்கள் சங்கம் அமைத்தார்கள். 4 சங்கங்கள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் போராட்டம் நடத்தினார்கள், நீதிமன்றம் சென்றார்கள். ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு நீதிமன்ற ஆணை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதில் ஜீவோ நம்பர் 56 பற்றி குறிப்பிட்டுள்ளோம் அறிக்கையில். அதில் அது அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு ஆணை. பிறகு திமுக அரசாங்கம் வருவதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் கௌரவ உரிமையாளர்கள் நிரந்தரப்படுத்துவதை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஏப்ரல் 2 தீர்ப்பு வந்த பின்னாலும் 1146 கௌரவ உரிமையாளர்கள் மொத்தமாக அரசாங்கத்தினுடைய ஆணைப்படியே ஜீவோ நம்பர் 247 என்னிடம் உள்ளது. அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசாங்கமே சொல்லுகின்ற புள்ளி விவரம் 7000க்கு மேல் கௌரவ உரிமையாளர்கள் இருக்கின்றார்கள். 4000 பேருக்கு மட்டும்தான் விளம்பரப்படுத்தியுள்ளார்கள். அந்த 4000 பேரிலும் இந்த கௌரவ உரிமையாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிறப்பு தேர்வு நடத்தி நிரந்தரப்படுத்துவதை போன்ற விஷயங்கள் எல்லாம் இல்லை. இவர்களும் தேர்வு எழுதி ஒரு தேர்வில் மதிப்பெண் பெற்றால்தான் அவர்களுக்கு அவர்களுடைய பணிக்காலத்திற்கு மதிப்பெண் கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? ஏப்ரல் வந்த தீர்ப்பில் 12 வாரத்துக்குள் கௌரவ உரிமையாளர்களுக்கான ஆணை 56 படி 1146 இடங்களை நிரப்புங்கள் என்று நீதியரசர் கூறியிருக்கின்றார். இளந்திரையன் என்ற நீதியரசர். அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எங்ககிட்ட இருக்குது. நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்றால், கொத்தடிமைத்தனம் ஒரு அத்த கூலிக்கு வேலை செய்கின்ற நிலை உயர்கல்வியில் மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்களிலும் குறிப்பாக தனியார் பள்ளிகளிலும் தன்னார்வலர்களை வைத்தும் தனியார் பள்ளிக்கூடங்களில் வெளியே சொல்ல முடியாமல் 7000க்கும் 8000க்கும் வேலை செய்கின்ற தனியார் பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆசிரியர்கள் அவலநிலை இவற்றை எல்லாம் உள்ளடக்கி நாம் பெற்றோரிடம், அவர்கள்தான் நுகர்வோர்கள். கல்வி என்பது விற்பனை பண்டமாகிவிட்டது. நுகர்வோர்கள் பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் தாய்மொழி கல்வியும் தமிழ் வழியிலேயே பட்ட வகுப்பிலிருந்து மேல்நிலை வரை படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டு கொத்தடிமைத்தனம் உள்ள இந்த நிலை மாற்றப்பட்டு ஆசிரியர்கள் குறைஞ்சபட்சமாக அது கௌரவ உரிமையாளராக இருந்தாலும் பல்கலைக்கழக ஆசிரியர்களாக ஒப்பந்த ஆசிரியர்களாக பணியாற்றினாலும் சுயநிதி கல்லூரியில் பணியாற்றினாலும் குறைந்தபட்ச ஊதியம் 57,000 வழங்கப்பட வேண்டும். இது சில மாநிலங்களில் வழங்கப்படுகிறது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எனவே தேர்தல் அறிக்கையில் கூறுவதும் வந்த பின்னால் அமல்படுத்தாமல் இருப்பதும் ஒரு வாடிக்கையாக யாரும் கொண்டுவிடக்கூடாது என்பதையும் நாம் இங்கே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இதற்கு முன்னால் ஆண்ட அதிமுக அரசுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. இவர்களை போன்ற கொத்தடிமைத்தனம் உள்ள ஆசிரியர்களை எவ்வாறு மீட்டெடுக்கப் போகின்றோம்? கல்வியை எவ்வாறு மீட்டெடுக்கப் போகின்றோம்? கட்டணை கொள்ளை. ஒரு பட்டியலின மாணவர் அரசு கல்லூரியில், குறிப்பாக மாநில கல்லூரியிலோ நந்தன கல்லூரியிலோ சேருவதென்றால் 1000 ரூபாய்க்குள் கட்டணம் செலுத்தினால் அந்த கட்டணம் கூட கல்வி கட்டணம் கிடையாது. ஏதாவது டெபாசிட், ஒரு நூலகத்திற்கான டெபாசிட்டாக இருக்கும், அவ்வளவுதானே தவிர அவர் 25,000 30,000 என்று பணம் கொடுத்து வணிகவியல் படிப்பையோ கணித படிப்பையோ படிக்க சொன்னால் எவ்வாறு முடியும்?
இந்த விஷயத்தை குறித்து விரிவாக பேராசிரியர் கதிரவன் அவர்கள் பேசுவார். கட்டண கொள்ளை நடந்து கொண்டிருக்கின்றது. இதை தடுத்தாக வேண்டும். நாம் இங்கே வலியுறுத்துவதெல்லாம் உயர்கல்வியை பொறுத்தவரை மட்டுமல்ல, அடிப்படை கல்வி தொடங்கி உயர்கல்வி வரை ஆசிரியர்கள் நிரந்தரமானவர்களாக அரசு துறையில் இருக்க வேண்டும். கௌரவ விரிவியாளர்களோ கெஸ்ட் லெக்சரர்ஸோ பிடிஏ பெற்றோர் ஆசிரியர்களோ என்று நியமிக்கப்படுவது சரியல்ல என்பதை பதிவு செய்கின்றோம். அவர்களுக்கு ஒரு நியாயமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். நிரந்தரப்படுத்துகின்ற வரை நிரந்தரப்படுவதற்கான முயற்சிகளை உடனடியாக அரசாங்கம் செய்ய வேண்டும். 1146 கௌரவ விரிவியாளர்கள் அண்மையில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஒன்று வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் 1146 இடங்களை நிரப்ப வேண்டும். 7000 என்று அரசாங்கமே சொல்லியிருக்கின்றது. ஏன் 4000 மட்டும் விளம்பரம் செய்துள்ளீர்கள்? 7000க்கு மேல் கூட இப்பொழுது கௌரவ விரிவியாளர்கள் பணியாற்றி கொண்டிருப்பார்கள். துல்லியமாக கணக்கிட்டால் அவர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும். அதை போலத்தான் சுயநிதி கல்லூரியிலோ உதவி பெறும் கல்லூரியிலோ பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கும் பிரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்ட் அதை பயன்படுத்தி தவறு செய்கின்ற நிர்வாகங்கள் மீது அரசாங்கமும் உயர்கல்வித்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்டண கொள்ளை தொடர்பாக அதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல குழுக்களை போட்டாலும் பல ஆணைகள் வந்தாலும் அவை தொடர்கின்றன. அவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இறுதியாக நீங்கள் ஐயங்களை கேட்கலாம். எனக்கு அடுத்தபடியாக இப்பொழுது பேராசிரியர் கதிரவன் அவர்கள் தமிழ்நாடு SC/ST பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர் சங்கத்தில் உள்ள SC/ST ஆசிரியர்களுடைய மாநில தலைவர், சென்னை பல்கலைக்கழகத்தின் உயிரி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி துறையினுடைய தலைவராக இருக்கின்றவர். அவருடைய அறிக்கை கட்டண கொள்ளை சார்ந்தது. அவரை உங்களிடையே இப்பொழுது குறிப்புகளை சொல்லும்படி, கருத்துக்களை சொல்லும்படி அழைக்கின்றேன். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகள் இருக்கின்றன. அதுபோல சுயநிதி கல்லூரிகளும் இருக்கின்றன. அந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு கல்வி கட்டணத்தை நிர்ணயித்து உள்ளது. பெரும்பாலும் அந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை மீறி கிட்டத்தட்ட 25லிருந்து 50 மடங்கு வரை அதிகமாக பெற்று வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் இருக்கின்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகளான பச்சையப்பன் கல்லூரி, விவேகானந்தா கல்லூரி, கௌரிவாக்கத்தில் இருக்கின்ற SIVT கல்லூரி போன்ற கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை இன்று வரை பெற்று வருகின்றனர். அதாவது 855 ரூபாயிலிருந்து 1225 ரூபாய் தான் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணம். அதை பெற்று வருகின்றனர். ஆனால் மற்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அவர்களுடைய ஸ்டார் வேல்யூ, நட்சத்திர தன்மைக்கு ஏற்றவாறு கிட்டத்தட்ட 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரை பெற்று வருகின்றனர். குறிப்பாக BA படிப்புகளுக்கு, இளங்கலை BA படிப்புகளுக்கு, BSc படிப்புகளுக்கும் இதுபோல பெற்று வருகின்றனர். இது முழுக்க அரசின் விதிகளுக்கு முரணானது. அரசிடமிருந்து எவ்வித ஒப்புதலும் பெறாமல், யாரிடமும் அனுமதியும் பெறாமல் தன் தோன்றித்தனமாக அவர்களாகவே இந்த கல்வி கட்டணத்தை பெற்று வருகின்றனர். கல்வி கட்டணம் மட்டுமல்ல, இவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த கல்வி நிலையங்களை ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கத்தை மீறி வணிகமயமாகவும் வியாபார நோக்கத்திற்காகவும் இதை செய்து வருகின்றனர் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது குறிப்பாக கல்வி கட்டணம் மட்டுமல்லாமல் அவர்கள் வாங்குவது செமஸ்டர் ஃபீஸு, பருவத் தேர்வுகளுக்குத்தான் தனித்தனியாக வாங்க வேண்டும் ஒவ்வொரு பருவத்திற்கும். ஆனால் இவர்கள் மாணவர்கள் சேர்க்கையின் போதே அந்த 2 பருவத்திற்கும் சேர்த்தே கட்டணத்தை பெறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தேர்வு கட்டணம் நவம்பர் மாதத்திலும் மார்ச் மாதத்திலும் தான் கட்ட வேண்டும், தேர்விற்கு முன்பாக. ஆனால் இந்த கல்லூரிகள் இந்த 2 தேர்வு கட்டணங்களையும் சேர்க்கையின் போதே பெறுகின்றனர். அது மட்டுமில்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 6,500 ரூபாய் அதிகமாக பெறுகின்றனர். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு அவர்கள் அளிப்பது 1,500 ரூபாய் தான். ஸோ இது போன்று
பல்வேறு கட்டணங்களை மாணவர்களிடம் சேர்க்கையின் போதே பெற்று வருகின்றனர். இது கிட்டத்தட்ட 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய். அது மட்டுமல்லாமல் மார்க் ஷீட், அந்த மாணவர் படிப்பை முடித்து வெளியே வரும்போது மார்க் ஷீட் வாங்க வேண்டும், டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும். இதற்கு 1 மாதம் தள்ளி போனாலோ அல்லது 2 மாதம் தள்ளி போய் மாணவர்கள் லேட்டாக வந்து வாங்கினாலோ அதற்கு ஃபைன் போடுகிறார்கள், கிட்டத்தட்ட 500லிருந்து 1000 ரூபாய் வரைக்கும். ஸோ இது தொடர்ந்து இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகள் செய்து வருகின்றன. இதற்காக சென்னையில் வேளச்சேரியில் அமைந்துள்ள ஒரு கல்லூரிக்கு அங்கு படித்த முன்னாள் மாணவர் உயர்நீதிமன்றத்தை அணுகி எங்களிடம் இருந்து கல்லூரி நிர்வாகம் அதிகப்படியான கல்வி கட்டணத்தை பெற்று வருகின்றனர், அதை எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் உள்ள டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கல்வி இயக்குநரகத்துக்கு அனுப்பிய உத்தரவின் மூலமாக கல்வி இயக்குநரகம் அந்த கல்லூரிக்கு நீங்கள் அதிகப்படியான வாங்கிய கல்வி கட்டணத்தை திருப்பி அளிக்குமாறு உத்தரவிட்டும் அந்த கல்லூரி நிர்வாகம் இன்று வரை அதை செயல்படுத்தப்படவில்லை. இது முழுக்க அரசின் விதிகளுக்கு முரணாகவே உள்ளது. அதேபோல பட்டியலின மாணவர்களுக்கு அரசின் ஆணையின்படி எவ்வித கட்டணங்களும் பெறக்கூடாது. அதாவது லைப்ரரி ஃபீஸ் திருப்பி செலுத்தக்கூடிய கட்டணத்தை தவிர, அதுதான் லைப்ரரி ஃபீஸ்ன்னு சொல்கிறோம், அந்த திருப்பி செலுத்தக்கூடிய கட்டணத்தை தவிர வேறு எந்த கட்டணத்தையும் மாணவர்களிடம் பெறக்கூடாது. அந்த கல்வி கட்டணத்தை அரசிடம் அவர்கள் திரும்ப கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று தான் அரசு ஆணை இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் உள்ள எந்த கல்லூரியும், அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகமாகவும் சரி, இன்று வரை மாணவர்களிடம், பட்டியலின மாணவர்களிடம் அந்த கட்டணத்தை பெற்று வருகின்றனர் என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஆகும். ஆகவே எங்களுடைய இது என்னவென்றால், தமிழக அரசு ஆணையின்படி அதிக கல்வி கட்டணங்களை பெற்று வருகின்ற கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மீது தனியாக ஒரு பறக்கும் படை ஒன்றை உருவாக்கி தீவிர கண்காணிப்பு செய்து விதிமீறலுக்கு ஈடுபடுகின்ற கல்லூரிகள் மீது கடுமையான நடவடிக்கை ஏற்பட செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். அதேபோல தமிழக அரசு ஆணை கல்வி இயக்குநரகம் 2019 அரசு ஆணைப்படி அரசு நிர்ணயித்த கட்டணங்களை பொதுவெளியில் வெளியிட வேண்டும். அதுபோல அனைவரும் பார்க்கத்தக்க வகையில் அவற்றை அந்தந்த கல்வி நிறுவனங்கள் அறிவிப்பு பலகைகளோ அல்லது கல்லூரிகளின் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என்பது அரசின் ஆணையாகும். ஆனால் பெரும்பாலான அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இதை அரசின் ஆணையை மதிப்பதில்லை, அதை எங்குமே இணையதளத்தில் பதிவிடுவதில்லை கல்வி கட்டணத்தை. அதேபோல் அரசு கல்லூரிகளும், குறிப்பாக நந்தனம் கல்லூரியாக இருந்தாலும் சரி அல்லது பிரசிடென்சி மாநில கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு தலைப்புகளின் கீழ் மாணவர்களிடம் கல்வி கட்டணத்தை பெற்று வருகின்றனர். அரசு கல்லூரி அரசின் விதிகளுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகின்றன. ஏனென்றால் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணம் 855லிருந்து 1225. ஆனால் அந்த அரசு கல்லூரிகள் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை, சில கல்லூரிகள் 5000 ரூபாய் வரை பெற்று வருகின்றனர். நாங்கள் அதற்கு முறையிடும் போது அவர்கள் சொல்வது பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனுக்காக நாங்கள் பணம் பெற்று வருகிறோம். ஒரு கல்லூரி 300 ரூபாய் வாங்குகிறது, ஒரு கல்லூரி 3000 ரூபாய் வாங்குகிறது. இதையும் நாங்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். அதுபோல தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகள், கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கு ஒற்றை சாளர முறையில் மூலமாக சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம். 500 கல்லூரிகளுக்கு மேலாக ஒரே அண்ணா பல்கலைக்கழகம், தற்பொழுது டைரக்டர் ஆஃப் காலேஜ் டெக்னிக்கல் எஜுகேஷனும் இன்று வரை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் உள்ள அரசு கலை கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு நாங்கள் வைப்பது ஒரே சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக, ஒற்றை சாரல் முறை மூலமாக சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். ஏனென்றால் இன்று அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இந்த சேர்க்கை என்பது முடிந்துவிட்டது. இன்றைக்கு நேற்று வரையும் சேர்க்கையே முடிந்துவிட்டது. பெரும்பாலான அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அரசு கல்லூரிகளில் இன்றும் ஆரம்பிக்கப்படவே இல்லை.
25ஆம் தேதி வரைக்கும் இன்று எங்கள் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பிறகுதான் நடக்கும். ஸோ இந்த பாரபட்சம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஒரே நாளில் இங்கு சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பதுதான். மற்றும் ஒன்று, ஏன் இதை நடத்தப்படவில்லை என்றால், இதை ஒற்றை சாளர முறையில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் நடைபெற்றால் அவர்களுடைய இணையதளத்தில் கல்வி கட்டணத்தை அவர்கள் அதில் பதிவிட வேண்டும். அதை மறைப்பதற்காகவே தற்பொழுது தள்ளி போயிருக்கிறது என்று நாங்கள் எண்ண தோன்றுகிறது. ஆகவே தமிழக அரசு இந்த கல்வி கட்டண கொள்கையை தடுத்து நிறுத்த உடனடியாக போர்க்கால அடைப்பில் முயற்சி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். நன்றி. தற்பொழுது லட்சக்கணக்கான மாணவர்களுக்கான கட்டணங்கள் எவ்வாறு கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது என்பது குறித்து பேராசிரியர் கதிரவன் அவர்கள் பேசினார். ஒருபுறம் மாணவர்களுக்கான கட்டண சுமை என்ற ஒரு மோசமான நிலைக்கு தொடரும் இந்த வேளையில் இந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுடைய அவலத்தை இங்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அரசு கல்லூரிகளில் பல வருடங்களாக கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ள கல்வி தகுதியோடு அவர்கள் இங்கே 10-15 வருடங்களாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் மிக குறைந்த ஊதியத்திலே இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 4 சுவர்களுக்குள்ள வகுப்பறைதான் ஒரு தேசத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் என்று இங்கே நாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் 4 சுவர்களுக்குள்ள வகுப்பறையை கண்காணிக்கக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கௌரவரியாளர்கள் ஏறக்குறைய 7000க்கும் மேற்பட்ட கௌரவரியாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிக சொற்ப ஊதியத்திலே மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அவர்களுக்கான அடிப்படை ஊதியம் 57,000 வழங்குவதற்காக பல முறை நாம் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அதற்கான தீர்வு எதுவும் இல்லை. அண்மையிலே 20,000 25,000 மட்டும்தான் மாற்றி இருக்கிறார்கள். அது மிகுந்த வேதனைக்குரியது. அத்தோடு இந்த கௌரவரியாளர்கள் நீண்ட நெடிய காலமாக போராடி அதன் பயனாக அரசாணை 56 மூலமாக கடந்த அதிமுக ஆட்சியிலே 1146 பணியிடங்களுக்கான பணி வரன்முறைக்கான ஆணையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் அந்த பணியை வழங்க மறுத்து வருகிறது. எனவே அவர்கள் நீதிமன்றம் சென்று அந்த 1146 பணியிடங்களை பெறுவதற்கான 2 ஆணைகளை தற்பொழுது பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் இனியும் காலம் கடத்தாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அந்த 1146 பணியிடங்களை வரன்முறைப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கல்வி கூட்டியக்கத்தின் சார்பிலே முன்வைக்கின்றோம். அத்தோடு இங்கே 7198 இடங்கள் காலியாக இருப்பதாக அரசாங்கமே அறிவித்திருக்கிறது. 7190 இடங்கள் காலியிடம் என்று அரசாங்கம் அறிவித்து அதில் 4000 பணியிடங்களுக்கு தற்பொழுது அரசாணை 246, 47, 48 மூலமாக எழுத்து தேர்வை இன்றைக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. குறிப்பாக அந்த எழுத்து தேர்விற்கு தற்பொழுது பயின்று கொண்டிருக்கக்கூடிய முதுநிலை மாணவர்களும் பங்கு பெறலாம் என்று இன்றைக்கு அந்த டிஆர்பிக்கு விண்ணப்பிக்குவதற்கான கால அவகாசத்தை நீடித்திருப்பது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே இங்கே 7000க்கும் மேற்பட்ட கௌரவரியாளர்கள் முழு தகுதியோடு இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் இன்றைக்கு முதுநிலை படித்து கொண்டு நிறைவில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இதில் பங்கு பெறலாம் என்பது வேதனைக்குரிய விஷயம். அதை இந்த மக்கள் கல்வி கூட்டியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே அந்த நிலையை தவிர்த்து நீண்ட நெடிய காலமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த கௌரவரியாளர்களுக்கு எந்த விதமான தேர்வும் இல்லாமல் சிறப்பு தேர்வின் அடிப்படையில் அவர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும். முதலாவதாக நீதிமன்ற ஆணையின்படி 1146 பணியிடங்களை நிரப்பிவிட்டு எஞ்சிய கௌரவரியாளர்களை ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுக்கான கல்வி தகுதியை வெவ்வேறு காலகட்டங்களில் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ள கல்வி தகுதியின் அடிப்படையில் அவர்களுடைய பணிகாலத்தை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் எழுத்து தேர்விலிருந்து விலக்களித்து அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மக்கள் கல்வி கூட்டியக்கம் கேட்டுக்கொள்கிறது. அத்தோடு பல்வேறு கல்லூரிகளில் கௌரவரியாலும் பற்றாக்குறை இருக்கும் பட்சத்தில் அங்கே முதல்வர்களே PTA பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்ற அடிப்படையில் அந்த நிதியிலிருந்து கௌரவரியாலை நியமனம் செய்து இன்றைக்கு கல்லூரிகளை சுமூகமாக இயக்கி வருகிறார்கள். அவர்களுடைய ஊதியம் மிகவும் மோசமானது. 7000 10,000 PhD வரை படித்துவிட்டு ஏறக்குறைய 25 ஆண்டு காலம் கல்லூரிகளிலே தங்களுடைய காலத்தை கழித்துவிட்டு அவர்கள் பணிக்கு வரும்பொழுது 7000
10,000 வரைக்கும் அவர்களுக்கு ஊதியம் கொடுத்து இன்றைக்கு அவர்களும் வேறு வழி இல்லாமல் பணி செய்து கொண்டிருப்பது உண்மையிலே வேதனைக்குரியது. குறிப்பாக அவர்களுக்கான பணி அனுபவ சான்றை தர இந்த அரசு மறுக்கிறது. எனவே கௌரவ விரிவுரையாளர்கள் பிடிஏவாக இருந்தாலும் அவருடைய பணி அனுபவத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான பணி வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கல்வி கூட்டு இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. அத்துடன் ஒருபுறம் மிக சொற்ப ஊதியத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் அரசு கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மறுபுறம் அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளிலே கொத்தடிமைகளாக இன்றைக்கு உதவி பேராசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருப்பது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயம். இந்த அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அவர்களுக்கான உண்மையான வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், யுஜிசி வரையறுத்துள்ள அடிப்படை ஊதியம் ரூபாய் 57,000 வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தின் சார்பிலே இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அத்தோடு தனியார் சுயநிதி கல்லூரியிலே உரிய கல்வி தகுதியோடு பணியாற்றக்கூடியவர்கள் அரசு பணிக்கு வருகை தரும் பட்சத்தில் அவர்களுடைய பணி அனுபவத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு தேர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்திலே அரசுக்கு முன்வைக்கின்றோம். இப்படி ஒரு நீண்ட நெடிய காலத்தில் பணியாற்றக்கூடிய இந்த கௌரவ விரிவுரையாளரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு அவர்களுடைய பணி வாய்ப்பை மறுக்காமல் உடனடியாக அவர்களுக்கு பணி வாய்ப்பை வழங்கி தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியை மேலும் செம்மைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாடு இன்றைக்கு உயர்கல்வியிலே முன்னிடம் பெறுகிறது என்று முதலமைச்சர் பல்வேறு இடங்களிலே குறிப்பிட்டு வருகிறார்கள். அதற்கான பெரும் பங்களிப்பை வழங்குவதில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு கௌரவ விரிவுரையாளர்களும் தங்களுடைய பங்களிப்பு செலுத்தி வருகிறார்கள். எனவே அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் அடிப்படையில் அவர்களை தேர்வுகளுக்கு அப்பாற்பட்டு எழுத்து தேர்விலிருந்து விலக்களித்து அவர்களை சிறப்பு தேர்வின் மூலமாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அரங்கத்தில் ஊடக நண்பர்கள் மூலமாக முன்வைக்கின்றோம்.